சிறகடிக்க ஆசை சீரியல் நேர்களுக்கு வணக்கம். மனோஜ் பசி தாங்க முடியாம ஐயோ பசிக்குதேன்னு சொல்லி அண்ணாமலைய அப்பா நீங்களாச்சும் சாப்பிட வாங்கப்பான்னு கூப்பிடுறாரு. நம்ம அண்ணாமலையும் உங்க அம்மாவை முதல்ல கூப்பிடுறான்னு சொல்ல உடனே மனோஜ் அவங்க அம்மாவை போய் அம்மா இப்படியே சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகிறது, நீ சீக்கிரம் சாப்பிடவாமா, நீ சாப்பிட்டாதான் நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம், என்னால சாப்பிடாம தலையெல்லாம் கிருகிருன்னு இருக்குதுன்னு சொல்ல நம்ம விஜயாவும் நீ போய் சாப்பிடுறா, உன்னை யாரு சாப்பிட வேண்டான்னு சொன்னதுன்னு சொல்ல உடனே மனோஜ் ரோகிணியை பார்த்து ரோகிணி அதான் அம்மா நீங்க சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களா, வா நம்ம போய் சாப்பிடலான்னு ரோகிணியை பார்த்து கூப்பிடு. உடனே ரோகிணியும் கிடையாது ஆன்டி சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடலன்னா நீங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. மீனா அண்ணாமலையை பார்த்து மாமா நீங்களாச்சும் சாப்பிட வாங்க மாமா, டைமுக்கு மாத்திரை போடணும்லன்னு கேட்க உடனே நம்ம அண்ணாமலையும் வேண்டாமா, நீ தான் காலையில இருந்து கால் கடக்க நின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ போய் சாப்பிடுமான்னு சொல்ல நம்ம மீனாவும் மாமா நீங்க யாருமே சாப்பிடாம நான் மட்டும் எப்படி மாமா சாப்பிட முடியும்னு சொல்ல இவர் வேற இந்த நேரத்துல எங்க போயிருக்காருன்னு தெரியலன்னு சொல்ல உடனே மனோஜ் அண்ணாமலை கிட்ட வந்து அப்பா இன்னைக்கு பாவக்காய் சாம்பார் தானே சொன்னாங்க, ஆனா எனக்கு மட்டும் பிரியாணி வாசனை வருதுப்பான்னு சொல்ல உடனே நம்ம முத்துவும் டே படிப்பாளி வாசனை பாவக்கால இருந்து வரல, நான் கொண்டு வந்த பிரியாணில தான் வருதுன்னு சொல்ல உடனே நம்ம மீனாவும் என்னங்க இதுன்னு கேட்க முத்து இது சுட சுட சிக்கன் பிரியாணி, வா நம்ம எல்லாரும் சாப்பிடலான்னு கூப்பிட்டுட்டு உடனே நம்ம முத்துவும் டைனிங் டேபிள்ல வாழை இலைய விரிச்சு அதுல பிரியாணியை கொட்டுறாரு. ரூம்குள்ள இருந்து விஜயாக்கு பிரியாணி வாசனை தூக்குது, பாவம் பசி அடக்க முடியல. உடனே ரோகிணியும் என்ன ஆண்டி உங்களுக்கு ரொம்ப பசிக்குதான்னு கேட்க அதுக்கு விஜயாவும் ஆமான்னு சொல்ல நம்ம முத்து அப்பா இந்த பிரியாணிய நம்ம மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறோமோ கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்றாரு. அது எப்படிடா மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டா நடக்கும்னு அண்ணாமலையும் கேட்க அதுக்கு நம்ம முத்துவும் அப்பா இந்த சிக்கன் சாமிக்கு படைச்சது, என் ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்து கொடுத்தான், யார் யாரெல்லாம் மனசுல வேண்டிட்டு இதை சாப்பிடுறீங்களோ கண்டிப்பா நடக்கும்னு முத்து சொல்ல உடனே மொத்த குடும்பமும் டைனிங் டேபிள்ல உட்காந்து பிரியாணியை சாப்பிடுறாங்க.